வரணும்னு அவருடைய ரசிகர்கள் நிறைய பேர் ஆசைப்பட்டாங்க. அது வந்து அவரோட சாய்ஸ் அண்ட் கண்டிப்பாக நல்லது பண்ணுவார்னு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஈவினிங் எங்களுக்கு. ஸ்னேகா அவங்களோட ட்ரீம் ஸ்னேகாலயா சில்க்ஸோட ஃபஸ்ட்டு ஈவெண்ட் இது. மார்வலஸ் மார்கழி. இந்த ஈவெண்ட்டில் நிறைய கர்நாடிக் மியூசிஷியன்ஸ், சிங்கர்ஸ், டான்சர்ஸ் எல்லோரும் ஸ்னேகாலயா சாரீஸ் கட்டி இன்றைக்கி ரேம்ப் வாக்கில் நடந்திருக்காங்க. இட்ஸ் வெரி ப்ரவுட் அண்ட் ஹாப்பி மூமெண்ட் ஃபார் அஸ். இது மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஈவினிங்க்கு கண்டிப்பாக மார்வலஸ் மார்கழி ஆர்கனைசர்ஸ் லக்ஷ்மி மேம், சரஸ்வதி மேம் அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. புடவைனாலே ரொம்ப என்ன சொல்கிறது, கர்நாடிக் சிங்கர்ஸ்னாலே பார்த்தீங்கன்னா அவங்களோட ட்ரெடிஷன் வந்துட்டு சில்க் சாரீஸ் வந்து அவ்வளோ இன்னும் அலைவாக வச்சுட்ருக்காங்க. ஸோ இதோட பெஸ்ட் வே எங்களோட சாரி வந்து எக்ஸிபிட் பண்ணுறதுக்கு எங்களோட பெஸ்ட் வே இருக்கவே முடியாது. இன்றைக்கி இந்த ஈவினிங் வந்து எல்லோரும் அந்த எங்களோட சாரீஸு, எங்களோட வேஷ்டிஸ்லாம் போட்டு நடக்கிறது பார்க்கும்போது ரொம்பவே ப்ரௌடாக ஃபீல் ஆச்சு. அண்ட் ஈவன் ஐ வாண்ட் டு தேங்க் லக்ஷ்மி மேம் அண்ட் சரஸ்வதி மேம் ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் கொலாபரேஷன். ரொம்ப பியூட்டிஃபுல் ஈவினிங் எங்களுக்கு இருந்தது. தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த திரைத்துறையில் அதிகமாக இந்த டிவோர்ஸ் வந்து நடக்கக்கூடியது. எதுங்க? டிவோர்ஸ் வந்து அதிகமாக இந்த திரைத்துறையில் நடக்குது. அது தவிர்க்கிறதுக்கு என்ன மாதிரியான ஒரு அனுபவம் தேவை? அதுக்கு தவிர்க்கிறதுக்கு அட்வைஸ் எல்லாம் யாரும் சொல்ல முடியாது. எல்லாருக்கும் அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது. லெட்ஸ் ரெஸ்பெக்ட். ஒரே ஒரு கேள்வி மேடம், நீங்கள் விஜய் சார் கூட கடைசியாக ஒரு படத்தில் நடிச்சிருந்தீங்க. இப்போ விஜய் சார் வந்து பாலிடிக்ஸ் வந்திருக்காங்க. ஸோ இதை பற்றி இல்லை, அவர் வரணும்னு அவருடைய ரசிகர்கள் நிறைய பேர் ஆசைப்பட்டாங்க. அது வந்து அவரோட சாய்ஸ் அண்ட் கண்டிப்பாக நல்லது பண்ணுவார்னு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. பண்ணுவார்னு நம்புகிறோம். இப்போ தொடர்ந்து அவர் வந்து படம் நடிக்கணுன்றது அவரோட ரசிகர்களோட விருப்பம். இப்போ சினிமாவில் இருக்கக்கூடிய விருப்பம். ஸோ இது அதுதான் நம்ம மற்றவங்களோட பர்சனல் லைஃப் பற்றி நம்ம கேட்டு வந்து அது பேசுகிறோம். அது நம்ம சொல்லக்கூடாது. அது அவங்களோட பர்சனல் சாய்ஸ். நடிக்கிறதும் நடிக்காததும், அரசியலுக்கு வரதும், நல்லது பண்ணணும்னு நினைக்கிறதும் அவங்களோட பர்சனல் சாய்ஸ். பண்ணுவாங்க. அப்கமிங் ப்ராஜெக்ட் ஏதாவது இருக்கா மேடம்? கொஞ்ச நாள் ஆக்ட் பண்ணல. இல்லை, என்ன பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக என்னோடது வந்து பட்டாசு தான் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நான் கோட் பண்ணேன். ஸோ நல்ல படம் கிடச்சா கண்டிப்பாக நான் பண்ணுவேன். பட் இப்போதைக்கு ஸ்னேகாலயா சில்க்ஸில் பிஸியாக இருக்கேன். தேங்க்யூ. அதே மாதிரி இந்த சினிமா துறைகள் வந்து இந்த பாலியல் பிரச்சனை வந்து அதிகமாக இருக்குது. நம்ம ஒரு நல்ல ஈவெண்ட்டில் இருக்கோம். ரொம்ப அழகான ஒரு ஈவெண்ட் முடிச்சிருக்கோம். நம்ம தேவையில்லாத விஷயங்கள் பேச வேண்டாம் நான் நினைக்கிறேன். தொடர்ந்து இந்த கர்நாடிக் சாங் பாடிக்கிட்டு இருந்தவங்கள இந்த மாதிரி ஒரு காஸ்டியூம் டிசைன் பண்ணி இது எப்படி தோணுச்சு? யூஸ்வலி பார்த்திங்கன்னா இந்த மார்கழி மாதம்னாலே கர்நாடிக் சிங்கர்ஸ்லாம் வந்துட்டு பாடுவாங்க, கச்சேரி நடத்துவாங்க, மியூசிஷியன்ஸ்லாம் வரும். எல்லா ஆர்டிஸ்ட்டும் வந்து மியூசிக்கல் நைட்ஸாக பியூட்டிஃபுல் ஆக்குவாங்க. இது ஒரு வித்தியாசமான ஒரு ஈவெண்ட்டாக எனக்கு தோணுச்சு. அவங்களாம் வந்து இந்த மாதிரி அழகாக இதான் சொன்னேன், சில்க் சாரீஸ் என்றாலே கர்நாடிக்கும் சில்க் சாரீஸும் கோஸ் ஹேண்ட் அண்ட் ஹேண்ட்னு சொல்கிற மாதிரி. அவங்களோட பாட்டு ரசிக்க வர அதே அளவுக்கு அவங்க போடுறதையும் ரசிப்பாங்க. அவங்களுடைய நகை அதையெல்லாம் பார்க்குறதுக்கும் நிறைய. ஸோ இந்த ஐடியா கொண்டு வந்தது ஐ திங்க் லக்ஷ்மி மேம் அண்ட் சரஸ்வதி மேம் தான் இப்படி ஒரு விஷயத்தை கொண்டு வந்தது. அது ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. இல்லை, எங்களுக்கு சேர்ந்து நடிக்கிற ஐடியா கிடையாது. அதே போல் இப்போ வரக்கூடிய திரைப்படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இசை வந்து அவ்வளோவா ஒரு இது பண்ணுற மாதிரி தெரியல. இசை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மக்களுக்கு ஒரு எரிச்சல் கொடுக்குற மாதிரி விஷயங்கள்லாம் வருது. மியூசிக்குங்கிற ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இல்லை பிரதர், நம்ம இப்படி சொன்னால் நம்மளை பூமர்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இசையோட வடிவம் மாறிட்டு இருக்கு. அந்தந்த காலத்தோட ரசனைக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டு இருக்கு. அதில் ஒன்றும் நம்ம குறை சொல்கிறதுக்கு கம்பேர் பண்ணுறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை. அந்த காலத்து மியூசிக்கும் நல்லா இருந்தது, இன்றைக்கி பண்ணுற மியூசிக்கும் நல்லா தான் இருக்குது. எத்தனை பாட்டு ஹிட் ஆகுது, எவ்வளோ படங்கள் பாட்டுனால ஓடுது, அதை எப்படி நம்ம குறை சொல்ல முடியும்? குறிப்பிட்ட ஒரு சில படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இசை வந்து ரொம்ப ஒரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்புவாக்கு ரொம்ப ஒரு பேட் ரிவ்யூ வந்து எதுனாலும் இசை ஒரு வேணாம் பிரதர். அதெல்லாம் யாருமே வந்து மோசமான படம் கொடுக்கணும், மோசமான இசை கொடுக்கணும்னு நினச்சி அப்படி யாரும் அவங்களோட டைம் அண்ட் எஃபர்ட் போடுறதில்ல. பிடிச்சிருக்கு பிடிக்கல அது ஆடியன்ஸ் டிசைட் பண்ணுறது. அல்டிமேட்டாக அவங்க தான் நம்மளோட அல்டிமேட் ஜட்ஜஸ். அவங்க சொல்கிற தீர்ப்பை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அப்படியே அதில் நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. யாருமே கெட்ட படம் கொடுக்கணும், மோசமாக மியூசிக் கொடுக்கணும்னு யாரும் வேலை செய்ய மாட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. Thank you.
Thank you.